கண் திருஷ்டி சீரிஸ் பேசிட்டு இருக்கோம். தனுசு ராசிக்காரர்கள் இவங்க வாழ்க்கையில பெயர்ச்சி நல்லா இருக்கு, யோகமான சூழல் இருந்தாலும் சில விஷயம் இவங்க கை நழுவி போயிடுது. இதுக்கு கண் திருஷ்டி காரணமா இருக்கும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டி இருக்கு அப்படின்னா என்னென்ன காரணத்தினால இவங்களுக்கு கண் திருஷ்டி ஏற்படுது சார்? காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. பொதுவாக தனுசு ராசியோடைய குணம் எப்படி இருக்குன்னா, வாழ்க்கையில் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இல்லைனாலும் பரவாயில்ல, எப்பயாவது சிரிக்கிறதுக்காவது பல பாரங்களை இவர்கள் சுமக்க வேண்டியது இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. தனுசு ராசி சுதந்திரமாக வாழணும்னு நினைக்கிற மனசு, ஆனால் யாரும் கட்டுப்படுத்தினா அந்த கட்டுப்பாடுக்கு அடங்காத ஒரு துடிப்பு. இந்த ரெண்டுக்கும் இடையில தனுசு ராசிக்காரர்கள் அவங்களுடைய சுதந்திரத்தை தேடி, அவங்களுடைய சந்தோஷத்தை தேடி, அவங்களுக்காக வாழணும் அப்படின்னு நினச்ச நாட்களை விட குடும்ப உறவுகளுக்காக, அந்த இணைப்புகளுக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இவர்களுக்கு வரும்போது, அதற்காக மெனக்கிடக்கூடிய, அதற்காக அவர்கள் சிரமப்படக்கூடிய, அதற்காக அவங்க பெயினை ஏற்றுக்கக்கூடிய அந்த வழி, அந்த வழியினுடைய போராட்டம், அதை கடந்து வரக்கூடிய காலம், அதுக்கே ஏகப்பட்ட உழைப்புகளை கொடுக்க வேண்டியிருக்கு, ஏகப்பட்ட நேரத்தை அவங்க செலவு பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கு இடையில் இதனுடைய உழைப்பும் இந்த நேரத்தையும் மற்றவங்க அதனுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்காம, அவனுக்கு என்னடா, அவங்களுக்கு என்ன, அவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய தடைகள் வாழ்க்கையில். நீங்கள் சொல்கிற மாதிரி ஜாதகம் பார்க்குறோம், கிரகங்களுடைய அமைப்புகள் நல்லா இருக்குது, பெயர்ச்சி நல்லா இருக்குது, இந்த வருஷம் திடீர் அதிர்ஷ்டம்லாம் சொல்லியிருக்கிறார், ஏதோ ஒன்று. ஆனால் ஒரு கெட்ட சக்தி நம்மளை தடுக்குது, கெட்ட பார்வை என் மேலே பற்றுருக்கு, படுது அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு இருந்தாலும் கூட அது உண்மையிலேயே திருஷ்டி தானா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே பல விஷயங்கள் நம்மளை விட்டு கடந்து போயிடுது. நமக்கு கிடைச்சது நிலைக்காமல் போயிடுது, கிடைக்க வேண்டியது கிடைக்காமலே போயிடுது. உங்களுக்கு எழுதப்பட்டது என்றாவது ஒரு நாள் சேரும், அன்று வரை நான் வாழணுமே, அந்த என்றாவது ஒரு நாள் வரை இன்றுக்கு நான் இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் தனுசு தவிக்கும் பொழுதுதான் திருஷ்டி பாதிப்பிற்கு தனுசு அதிகம் ஆட்பட்டு இருக்கிறது.